டேய் மாமா, என்னடா அது பிக் பாஸ் 9 விரைவில் போட்டாங்களா? டேய் ஒரு வார்த்தை சொல்ல. ஏய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருந்தாங்கடா. ஆடிஷன் தம்பி ஒரு வார்த்தை சொல்லேடா. ஆபீஷியலா வந்துட்டோம் தான் சொல்லிருந்தாங்கடா. டேய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ற தப்பு இல்லடா. யார்கிட்ட நான் ஃபேமிலி கிட்ட சொல்லடா. எனிவே மாமா வாழ்த்துக்கள் மாமா. நீ கஷ்டப்பட்டதுக்கு ஒரு வெளிச்சம் ஓபன் ஆயிடுச்சு உனக்கு. நீ என்ன மக்கள்கிட்ட சொல்லு. எல்லார்கிட்ட சொல்லிடலாம். மக்களே பாத்தீங்கன்னா இந்த கெட்டப் சேஞ்ச் பண்றது பாத்தீங்கன்னா விஜய் டிவில தான் வந்து சேஞ்ச் பண்ணி விட்டாங்க. அதாவது பிக் பாஸ் 9ல வந்து ஒரு கண்டஸ்டண்டா உள்ள போறா. அது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்க சப்போர்ட்னால தான் ஃபுல்லா வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணி ஏர்கட்டுக்கு வந்து நிறைய பேர் ஏன் இந்த சேஞ்ச் வந்து கேட்டிருந்தீங்க. அது வந்து விஜய் டிவில தான் வந்து பண்ணியிருந்தாங்க. பிக் பாஸ் சீசன் 9க்கு வந்து போற ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு 8 வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு கிடைக்கும். எனக்கு பேச்சே வரமாத்து. எப்படி பேசுறது? என்ன எப்படா பேச்சு வர? எங்களுக்கே பேச்சு வரலடா. இந்த பார்த்த உடனே பக்குனேச்சு. என்னடா அப்டேட்? என்னடா கார்த்தி மூஞ்சி மாதிரி இருக்கு. நான் நினைச்சேன் ஒருவேளை பேர் கவின் அவர் போட்டோ மாதிரி இருந்துச்சு கர்லிங்ல வச்சு. அப்புறம் பார்த்தா இவங்க நம்ம நண்பன். அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஆனா ஒண்ணு நான் கஷ்டப்பட்டதுக்கு எங்க டீம்ல இருந்து ஒருத்தன் வந்து உள்ள போறான். சோ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எங்களுக்கு ரெஃபரன்ஸ் பண்ணு. நீ நண்பனா எங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை கண்டிப்பா பண்ணுவான். அப்படி இல்ல நம்ம ரெஃபரன்ஸ் பண்றதுக்குனா இல்ல. இன்சாட்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்ல இது மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். இல்ல இன்சாட்னு ஒரு ஆப் இருக்குடா. இன்சாட்ல பண்ணியா இத? அது போட்டோ எடிட் பண்ற புரியாதே. இன்சாட்ல பண்ணியா? ஆமா இன்சாட்ல எடிட் பண்ணுடா. ஓ இப்ப கத்தி உயிர் போற அளவுக்கு ஒருத்த ஓடி வந்து பைக்ல எல்லாம் மாட்டிட்டு நான் தான் உனக்கு அனுப்பிச்சு விட சொன்னேன் இவனை. ஓ ஃபைட்டர்